நாமக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற காளிப்பட்டி கந்தசாமி கோயில் தைப்பூச தேர் திருவிழாவை ஒட்டி நடக்கும் நாட்டு மாட்டு சந்தையில் மாடுகள் வரத்து குறைவால் சந்தை களையிழந்து காணப்பட்டது. மாட்டின் பல் மற்றும் சுழித்தரம் ஆகியவைகளை வைத்து விலை கிடைப்பதாகவும், நாட்டு மாட்டுக்கென கூடும் இந்த சந்தை தமிழக அளவில் புகழ் பெற்றது எனவும் 4 நாட்கள் தொடர்ந்து சந்தை நடைபெறும் எனவும் மாட்டு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் 2024 தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சி ஆகிய நகரங்களில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவினருக்கான சைக்கிளிங் போட்டியானது 20 கிலோமீட்டர் கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரத்தில் துவங்கி கோவளம் வரை சென்று திரும்பவும் மாமல்லபுரம் வரை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய துணை பொது மேலாளர் சுஜாதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டிக்காக கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. மதுரை டிவிஎஸ் நகரில் உள்ள டிவிஎஸ் உயர்நிலைப் பள்ளியில் 1974ஆம் ஆண்டு படித்த அப்போதைய SSLC மாணவர்கள் 50 வருடங்கள் கழித்து சந்தித்தனர். இந்த சந்திப்பினை திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் பொன் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்று பழைய ஞாபகங்கள், சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மலைய கோயிலில் ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். இந்த வருட ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. போட்டியை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்த 750 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். போட்டியில் சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் சுகாதாரத்துறை, கால்நடைத்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் கண்காணிப்பில் உள்ளன. தூய்மை பணியாளர்கள் தினத்தை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட வாலஜாபாத் பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வண்ணம் வாலஜாபாத் பல்லவன் அரிமா சங்கம், பாலாறு அரிமா சங்கம், ஒரகடம் தொழில் நகர அரிமா சங்கம் இணைந்து தூய்மை பணியாளர்களை கௌரவித்தல் மற்றும் சிறந்த தூய்மை பணியாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சி பேரூராட்சி அலுவலகத்தில் தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிறந்த தூய்மை பணியாளர் விருது வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வாலஜாபாத் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியா காங்கிரஸ் கட்சியின் 139வது ஆண்டு விழா மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜர் சிலைக்கு மாலையிட்டு 139 இடங்களில் காங்கிரஸ் கொடியேற்று விழா மற்றும் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் 200 இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்று 139 கொடி கம்பங்களில் காங்கிரஸ் கொடியேற்றப்பட்டது. விழாவில் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்து ஓமலூர் தாலுகா செய்தியாளர்கள் சங்கம் சார்பில் செய்தியாளர் ஆர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கயவர்களை கண்டித்தும், கொலைவெறி தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பு 3 மணி நேரத்திற்கு முன்பே தகவல் தெரிவித்தும் திருப்பூர் காமநாயக்கன் பாளையம் காவல் நிலைய போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததற்கு கண்டனத்தை தெரிவித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கந்தப்பன் கவுண்டன் வலசு கோல்டன் கல்வி நிறுவனத்தின் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டது. நிகழ்வில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் சரவணன், மாநில மாணவரணி துணை செயலாளர் பொன்ராஜ், தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் ராமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். முன்னதாக இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் லயன்ஸ் கிளப் அசோசியேஷன் நிர்வாகிகளுக்கும் கோல்டன் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரும் தாளாளருமான மாசலாமணி காளியப்பன் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெடுமுடையான் கிராம பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நியாய விலைக்கடையில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் பருப்புகளில் புழுக்கள் உள்ளதாகவும் அதற்கு பதிலாக மாற்றி பருப்பு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அப்பகுதி கிராம மக்கள் பலமுறை சொல்லியும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதுகுறித்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த மாதம் தனியார் கல்லூரியில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி 3 மணி நேரத்திற்கு மேலாக சிலம்பம் விளையாடி மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்தனர். இந்நிலையில் தென்காசி 20வது வார்டு நகர்மன்ற தலைவர் ரஃபீக் தலைமையில் சிலம்பம் விளையாட்டுப் போட்டியில் உலக சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர், சுரண்டை நகர்மன்ற தலைவர் வள்ளி முருகன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பையை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னதாக மாணவ மாணவிகள் மூவர்ண கொடியால் அலங்கரிக்கப்பட்ட சிலம்பம் கம்பை சுற்றி விளையாடி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.